தளபதியோட 8வது படம் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை. இந்த படத்துல தளபதியோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலு. வாங்க இந்த படத்தோட கதையை பார்க்கலாம். இந்த படத்துல தளபதி ஒரு கோயம்புத்தூர்ல இருக்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு பிறந்த ஒரு பையன். அண்ட் வேலையை தேடி அவர் சென்னைக்கு போறாரு. அவர் சென்னையில ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு தங்க போறாரு. அவர் ஃப்ரெண்டு ஒரு வாடகை வீட்டில் இருக்காரு. அண்டு அந்த வாடகை வீட்டில் இருக்க ஹவுஸ் ஓனரோட பேத்திக்கும் தளபதிக்கும் ரொம்ப வாக்குவாதம் வருது. அண்டு அந்த வாக்குவாதங்கள் சில காலத்தில் ஃப்ரெண்ட்ஷிப்பாக மாறுது. அண்டு ஃப்ரெண்ட்ஷிப் சில வருஷங்களுக்கு அப்புறம் லவ்வாக மாறுது. அவங்க லவ் பண்ணுறத தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஹீரோயினியோட சொந்தக்கார பையன் அந்த ஃபேமிலியை அவங்கள்ட்ட இருக்க சொத்தை எடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. அண்டு அவங்க ஃபேமிலியில் இருக்க சொத்தை அபகரிக்கணும்னா அந்த பொண்ணை லவ் பண்ணணும். இந்த பொண்ணு தளபதியை லவ் பண்ணுறாரு. தளபதியை இப்போ கெட்டவராக ஆக்கணும்னு அவர் எப்படி பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அண்டு அந்த ஹவுஸ் ஓனர் பாட்டி இருக்காங்க. அந்த ஹவுஸ் ஓனர் பாட்டியை அவர் அந்த ஹீரோயினையும் லவ் பண்ணுற அவங்க சொந்தக்கார பையன் அவங்க பாட்டிக்கிட்ட உங்கள் சொத்து எல்லாம் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி ரூடாக பிஹேவ் பண்ணுறாரு. இதை பார்த்து தளபதி இதை பார்த்துட்டாரு. அண்டு அந்த ஹீரோயினி முன்னாடி தளபதி கெட்டவனா ஆக்கணுன்றதுனால அவங்க வீட்டு நகை தளபதியோட பேக்கில் வச்சிடுறாரு. அண்டு அதை ஹீரோயின் கிட்ட சொல்லும் போது ஹீரோயினி தளபதி மேலே லைட்டாக சந்தேகப்பட்டு தளபதி மேலே இருந்த லவ் இன்னும் இவனையா லவ் பண்ணுறோம் அப்படின்னு யோசிக்கும் போது அந்த ஹீரோயினியோட பாட்டி எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. அப்புறம் இந்த சொந்தக்கார பையன் தான் கெட்டவன், இவன் தான் தளபதியோட பேக் நகை வச்சது அப்படின்ற எல்லா உண்மையும் தெரிய வருது. அண்டு அந்த ஹீரோயினியோட சொந்தக்கார பையன் வீட்டை விட்டு விரட்டி விட்டுறாங்க. அண்டு தளபதிக்கும் அந்த ஹவுஸ் ஓனர் பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகுது. அதான் இந்த படத்தோட கதை. இந்த படம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படம் யூடியூப்லேயே ஃப்ரீயாக அவைலபிள் இருக்கும். உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது நீங்கள் போய் இந்த படத்தை பார்க்கலாம்.